தொடர்ச்சியாக 7 எக்காலங்களை குறித்து பார்த்து கொண்டு வருகிறோம். 6 எக்காலங்கள் வரை பார்த்து முடித்து விட்டோம். இன்றைக்கு 7வது எக்காலம். இந்த 7வது எக்காலம் ஊதப்படும் பொழுது என்ன நடக்கும்? அதுக்கு முன்னால் ஒரு சின்ன ஞாபகப்படுத்துதல். முதலாம் எக்காலம் ஊதும் போது காடுகள் சேதப்படும். 2வது எக்காலம் ஊதப்படும் பொழுது சமுத்திரம் சேதப்படும். 3வது எக்காலம் ஊதப்படும் பொழுது ஆறுகள், குளங்கள், ஏரிகள் சேதப்படும். 4வது எக்காலம் ஊதப்படும் போது சூரிய, சந்திர, நட்சத்திரங்கள் சேதப்படும். 5வது எக்காலம் ஊதப்படும் பொழுது மனிதர்கள் சேதப்படுவார்கள். 6வது எக்காலம் ஊதப்படும் பொழுது மனிதரில் 3ல் 1 பங்கு கொல்லப்படுவார்கள். இப்பொழுது 7வது எக்காலம். இந்த 7வது எக்காலம் என்ன சொல்கிறது? வெளிப்படுத்தின விசேஷம் 10ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். முக்கியமான எக்காலம் இந்த 7வது எக்காலம். 7வது எக்காலம் ஊதப்படும் பொழுது தேவ ரகசியம் நிறைவேற போகிறது. என்ன தேவ ரகசியம்? நீண்ட காலமாக காத்திருக்கிற ஒரு ரகசியம். அவருடைய வருகைக்காக காத்திருக்கிற மக்களுக்கு கிடைக்க போகிற பெரிய பொக்கிஷம். அவருடைய வருகைக்காக யாரெல்லாம் காத்துக் கொண்டிருக்கிறார்களோ, அதாவது ரகசிய வருகை. இங்க ரகசியம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. தேவனுடைய ரகசியம் இங்கே நிறைவேற போகிறது. 7ஆம் தூதனுடைய சத்தத்தின் நாட்களிலே அவன் எக்காலம் ஊதுகிற போது தேவ ரகசியம் நிறைவேறும். ஊதி முடிக்க கூட மாட்டான். அப்படின்னா ஒரு செகண்ட் தான், ஒரு நொடி பொழுதுதான். ஊதுகிற போது, அந்த எக்காலம் ஊதுகிற போது தேவ ரகசியம் நிறைவேறும். அது என்ன தேவ ரகசியம்? 11வது வசனத்துல 15 மற்றும் 18 வாசிங்க. இந்த 7வது எக்காலம் ஊதும் பொழுது தேவ ரகசியம் என்ன? அவருடைய ரகசிய வருகை இருக்கிறது. எக்காலம் ஊதுகிற அந்த நேரத்துல ஒரு மாபெரும் ரகசியம் நிறைவேறுகிறது. என்ன ரகசியம்? இதெல்லாம் கர்த்தருக்கு ஒரு நொடி பொழுதுதான், ஆனா நமக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். கர்த்தரை பொறுத்த வரைக்கும் இமை பொழுதுதான், ஆனா நமக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். மறுரூபத்தையே நம்ம என்ன நினைச்சிட்டு இருக்கிறோம்? ஏதோ கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது நடக்கிற அந்த கடைசி மறுரூபத்தை தான் உலகம் நினைச்சு கொண்டு இருக்கிறோம். மறுரூபம் என்றால் அது மட்டும் மறுரூபம் அல்ல. தேவஜனமே, நீ என்னைக்கு ரட்சிக்கப்பட்டாயோ, நீ என்னைக்கு மூழ்கி ஞானஸ்நானம் பெற்றாயோ, அன்றிலிருந்து உன்னுடைய மறுரூபத்தோட ப்ராசஸ் தொடங்குது. நீ என்னைக்கு ஜலத்தினாலும் ஆவியினாலும் மூழ்கி ஞானஸ்நானம் பெற்றாயோ, அன்றிலிருந்து உன்னுடைய மறுரூபத்தின் நாட்கள் தொடங்குகிறது. நீ ஒவ்வொரு நாளும் அனுதினமும் மறுரூபம் அடைந்து கொண்டே வருகிறாய். எப்படி? எல்லா தீய பழக்கத்திலிருந்தும் ஒரே நாள்ல மனிதன் விடுதலை பெற முடியுமா அப்படின்னா முடியாது. ஏன்னா பிசாசோட பெரிய வேலை, இந்த பிசாசு இந்த உலகத்துல இருப்பதின் நோக்கம் என்ன? ஒருவரும் பரலோகத்துக்கு போயிடக்கூடாது, எப்படியாவது அவர்களை விளத்தள்ள வேண்டும். இது பிசாசோட தந்திரம். ஆனா கர்த்தரின் நோக்கம் என்ன? ஒருவரும் கெட்டு போவது அவருக்கு சித்தம் அல்ல, எல்லாரும் பரலோகத்துக்கு வரணும். அதனால அனுதினமும் அவர் மறுரூபப்படுத்திக் கொண்டே இருப்பார். மணவாட்டியாகிய உன்னை அலங்கரிப்பதற்காக மணவாட்டியின் தோழியாக பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கப்பட்டிருக்கிறார். இந்த பரிசுத்த ஆவியானுடைய வேலையை உங்களை அலங்கரித்து மறுரூபப்படுத்துவது. நீங்க இருந்த பழைய ஆளாவே இருந்தீங்கன்னா கர்த்தருடைய ரகசிய வருகையில போகவே முடியாது. ஆமா, இந்த 7வது எக்காலம் ஊதுகிற போது ரகசிய வருகைக்குண்டான எக்கால சத்தம் அது. ரகசிய வருகைக்குண்டான எக்கால சத்தம் அது. எக்காலம் ஊத தூதர்கள் ஆயத்தப்பட்டார்கள் என்று எழுதப்பட்டிருக்கு. அவங்க ஆயத்தப்படுவாங்க. எக்காலத்தெல்லாம் எடுத்து வச்சு ரெடி பண்ணி ஊத ரெடி பண்றாங்க. அந்த டைம் இருக்கு பாருங்க. அந்த டைம்ல இந்த பூமியில ரட்சிப்பு தொடங்குகிறது. எப்படிப்பட்ட ரட்சிப்பு? அதுதான் கடைசி கால ரட்சிப்பு. 7ஆம் தூதன் எக்காலம் ஊதினான். அப்பொழுது உலகத்தின் ராஜ்யங்கள் நம்முடைய கர்த்தருக்கும் அவருடைய கிறிஸ்துவுக்கும் உரிய ராஜ்யங்கள் ஆயின. அவர் சதா காலங்களிலும் ராஜ்யபாரம் பண்ணுவார் என்னும் கெம்பீர சத்தங்கள் வானத்தில் உண்டாயின. 7வது எக்காலத்தின் ரகசியமே திரளான ரட்சிப்பு, கடைசி கால ரட்சிப்பு. ஒரு நொடியில ரட்சிக்கப்படுவார்கள் ஜனங்கள். நீங்க ரொம்ப நாளா போராடிட்டு இருப்பீங்க, ஏசப்பா ஏசப்பா என் மனைவி ரட்சிக்கப்படணுமே, என் கணவன் ரட்சிக்கப்படணுமே, என் பிள்ளைகள் ரட்சிக்கப்படணுமே அப்படின்னு ரொம்ப நாளா போராடிட்டு இருப்பீங்க.
ஆனா அந்த ஏழாவது எக்காலத்தின் நாளிலே சடுதியிலே தேவன் ஒரு ரட்சிப்பை, ஒரு மன மாற்றத்தை ஜனங்களுக்கு கொண்டு வருவார். அப்படின்னா அதுதான் இந்த 6 எக்காலங்கள். இந்த 6 எக்காலங்கள் பயங்கரமா இருக்கு பாருங்க. இந்த பயங்கரங்களை பார்த்து மனிதர்கள் கொஞ்சம் கொஞ்சமா மனம் மாறிக்கிட்டே வருவாங்க. 6வது எக்காலமும் மனிதர்களையே 3 ஒரு பங்கு கொள்ள வருகிறார். நம்ம எப்படி ஏற்கனவே பார்த்துட்டோம். இதெல்லாம் பார்க்கிற மனிதர்கள் பயத்துல என்ன செய்வாங்க? ஐயோ இந்தியும் நம்ம ரட்சிக்கப்படலை, என்ன நரகம்தான் நமக்கு அப்படிங்கிற முடிவுக்கு வந்துருவாங்க. அங்கே சடுதியிலே ஒரு ரட்சிப்பு. இன்னைக்கு சுவிசேஷ கதவுகள் அடைக்கப்பட்டிருக்கலாம். ஏன்னா 18வது வசனம் சொல்லுகிறது, ஜாதிகள் கோபித்தார்கள், அப்பொழுது உங்களுடைய கோபம் உண்டது. சுவிசேஷத்தை அறிவிக்கணும் அப்படின்னா மற்றவர்களுக்கு ரொம்ப கோபம் வரும். ஆமா, சமீபத்தில் கூட பார்த்துருப்பீங்க, ஃப்ளைட்ல ஒரு சகோதரர் சுவிசேஷம் சொல்றார். அதுக்கு கமெண்ட்ஸ் கீழே போட்டிருக்காங்க, திட்டி திட்டி போட்டிருக்காங்க. யாரும் வாழ்த்தி போடல. ஏன்னா ஃப்ளைட்டை விட மாட்டீங்களா, ஃப்ளைட்ல விட நிம்மதியாக பயணிக்க விட மாட்டீங்களா, அங்கேயுமா சுவிசேஷம் அப்படின்னு கமெண்ட் அங்க. ஆனா அந்த சகோதரர் தைரியமா ஃப்ளைட் பறந்துகிட்டு இருக்கு, மயமா சொல்லி எதிர்ச்சிட்டாரு, எதிர்த்து சுவிசேஷம் சொல்லிட்டு இருக்காரு கத்தி கத்தி. ஃப்ளைட் பறந்துகிட்டு இருக்கு. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. நான் அப்ப முடிவு பண்ணேன், ஓஹோ கடைசி காலம் நெருங்குது, பூமியில சொன்னது போதாதுன்னு வானத்திலையும் சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்க சுவிசேஷத்தை. இதை பார்க்கிற ஜனங்கள் கோபித்தார்கள் என்று எழுதப்பட்டது. கோபித்து என்ன பண்ணுவாங்களா, கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு நேராக உக்கிர கோபத்தோட திரும்புவாங்கல. அப்ப கர்த்தர் என்ன பண்ணுவார் தெரியுமா? அந்த உக்கிர கோபத்துக்கு தன்னுடைய ஜனங்களை ஆளாக்க விடாம ஏற்கனவே எல்லா உக்கிர கோபத்தையும் அவர் சுமந்து விட்டார். மனிதர்கள் மீது வர வேண்டிய எல்லா உக்கிர கோபத்தையும் சிலுவையிலே அவர் சுமந்து தீர்த்து விட்டார் தேவஜனமே. அதனால இன்னொரு முறை அப்படிப்பட்ட உக்கிர கோபம் மனிதர்கள் மூலமாக மனிதர்களுக்கு வருவதை கர்த்தர் அனுமதிக்க மாட்டார். என்ன பண்ணுவாரு? யாரெல்லாம் மறுரூபமாய் ரெடியா இருக்காங்களோ, நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க கடைசி கால மறுரூபம் என்பது சிலருக்கு மாத்திரம். ஆமா, சிலருக்கு மாத்திரம் தான் அந்த பாக்கியம் கிடைக்கும், எல்லாருக்கும் இல்லை. அதான் வேதம் சொல்லுகிறது, முந்தினோர் பிந்தினோராயும் பிந்தினோர் முந்தினோராகவும் மாறிடுவான். ஆமா, நான் ரட்சிக்கப்பட்டு 20 வருஷம் ஆயிட்டு 30 வருஷம் ஆயிட்டு சபையிலே நான் பெரிய ஆள் நான் தான் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கலாம், வேஸ்ட். நீ கர்த்தருக்குள் சரியாக இருக்கிறாயா? நீ கர்த்தருக்குள் எப்படி இருக்கிறாய்? ஞாபக புஸ்தகத்திலே உன்னை குறித்து எப்படி எழுதப்பட்டிருக்கிறது? அதுக்கு பிறகு ஜீவ புஸ்தகம். ஞாபக புஸ்தகத்திலே நீ ஃபெயில் ஆயிட்டீன்னா ஜீவ புஸ்தகத்தில் எப்படி எழுத முடியும்? தேவ ஜனமே, நீ மூழ்கி ஞான ஸ்நானம் எடுக்கிற அன்று உன்னுடைய பெயர் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்படுகிறது. அதோட சந்தோஷப்பட்டு களி கொடுத்து ஓரமா உட்கார்ந்த கூடாது. இனிதான் வேலையே ஆரம்பிக்கிறது. எவன் ஒருவன் எவள் ஒருத்தி ஞான ஸ்நானம் பெற்று முடிக்கிறார்களோ, ஞான ஸ்நானம் பெற்ற பிறகுதான் உங்களுக்கு ரட்சிப்பு உண்டாகிறது. இந்த ரட்சிப்பின் அனுபவம் என்ன? இனி நீ உனக்கு சொந்தம் அல்ல, இனி நீ கர்த்தருக்கு சொந்தமானவன், கர்த்தருக்கு சொந்தமானவள். அப்போ கர்த்தருடைய வேலையை செய்யும்படியாக நீ அழைக்கப்படுகிறாய். அவர் நயங்காட்டி அழைப்பார். தண்ணி தொட்டிகளை முக்கிய எந்திரிச்ச பிறகு கத்து கொடுப்பார் என்ன செய்யணும் அப்படி. ஒரு புதுசா ஒரு ஃப்ரெஷர் காலேஜ்ல ஒரு படிப்பை முடிச்சுட்டு வேலைக்கு போற ஃப்ரெஷர் நிறைய பேர் இந்த புதிதாக வேலைக்கு ஆளுங்க எடுக்க மாட்டாங்க, அனுபவசாலிகள் எடுப்பாங்க. ஆனா ஒரு பிரதர் எனக்கு ரொம்ப பிடிக்கும், ஒரு பெரிய கோடீஸ்வரர் இருக்கும். அவர் ஆரம்ப நாட்கள்ல வேலையே தெரியாம படிச்சு காலேஜ் முடிச்சு வேலைக்கு போனா ஒருத்தர் ஒரு வேலை கொடுக்கலையா, அவர் பேட்டி கொடுத்தாரு. ஆனா அவர் கம்பெனியில நீங்க பாத்தீங்கன்னா ஃப்ரெஷர்ஸ் மட்டும்தான் அலவுடு, அனுபவசாலிக்கு அலவுடே கிடையாது. அந்த மாதிரி கர்த்தர் என்ன பண்ணுவாரு, நீ ஃப்ரெஷ்ஷா ஞானஸ்நானம் எடுத்து இப்ப ஃப்ரெஷ்ஷா இருக்க, உங்ககிட்ட கடமையை சொல்லுவார், வேலையை கத்து கொடுப்பார். வா இதான் வேலை, இது வேலை உன்னை தங்க ரதத்துல வச்சு அப்படி நடத்திட்டு இருக்க மாட்டேன், வேலை இப்படி கடினமா இருக்கும், வா இந்த கடினமான வேலையை நீ செய்யும் பொழுது தங்க ரதத்துல உன்னை பரலோகத்துல வச்சு கூட்டிட்டு போவேன். இந்த பூமியில வாழ்கிற நாட்களிலே சில கடினமான காரியங்கள் வரும். அதை எதிர்கொண்டு நீ பரிசுத்தப்பட ஆயத்தமா இருந்தா உன் மறுரூப ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. நீ மறுரூபப்பட தொடங்கி விட்டாய், அனுதினமும் மறுரூபப்பட தொடங்குகிறாய். எதெல்லாம் நீ விரும்பினாய பாவத்தை, அந்த பாவத்தை ஒன்னொன்னா விட்டு விலகி ஓடுவாய். நீ பாவத்துக்கு விலகி ஓடுங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அப்படின்னு அவன் துரத்திக்கிட்டே வரும்.
நீங்க நினைச்சாலும் விட்டு ஒதுக்கினாலும் அது உங்களை விடாது, அது துரத்திக்கிட்டே வரும். நீங்க விலகி ஓட 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 நீ மறுரூபப்படுகிறாய் என்ற அர்த்தம். ஏழாவது எக்காலம் ஊதும் போது கர்த்தருடைய ரகசிய வருகிறது. இதை சொன்ன பிறகு லூஸ் அப்படிம்பாங்க. ஆமா, நிறைய பேர் சபை எடுத்துக்கொள்ளப்பட்ட பிறகுதான் இதெல்லாம் சம்பவிக்குன்னு சொல்றாங்க, சொல்லிக்கிட்டே இருக்காங்க இன்னும். ஆனா அடிமை பல வருடமா கத்தி கத்தி சொல்றேன், 7 முத்திரை இந்த 7 எக்காலம்லாம் நடக்கும்போது உலகம் அதை பார்க்கும். உபத்திரவ காலத்துல நடக்கிறது வேற. வாசிங்க, வெளிப்படுத்துகிற விசேஷம் 11ஆம் அதிகாரம் 3, 6, 7 வசனங்கள். இது உபத்திரவ காலத்தின் ஆரம்ப 3 வருஷம். உபத்திரவ காலத்தின் ஆரம்ப 3 வருஷத்துல கைவிடப்பட்டவர்கள் இருப்பாங்கல்ல, அப்ப மனம் திரும்ப பார்ப்பான். அவனுக்காக இந்த 2 பேரை கர்த்தர் அனுப்புவார். அவர்களுக்காக தன்னுடைய சாட்சிகளை சொல்லுவாங்க. என்ன சாட்சி? அவங்க சாட்சி என்னது? வர்ற 2 பேர், எலியாவும் மோசேயும். எலியாவும் ஏனோக்குன்னு சொல்லுவாங்க, ஆனா எலியாவும் மோசே. எலியாவும் மோசேக்குள்ள சாட்சி, தங்களுடைய சாட்சியை சொல்லுவாங்க. என்ன சாட்சி? எலியா பயங்கர வல்லமையான ஆள், மோசே அவரும் பயங்கர வல்லமையான ஆள். 2 பேரும் பயங்கரங்களை செய்தவர்கள். எப்படி? எலியாவை கொண்டு தேவன் வானத்திலிருந்து அக்கினிலாம் இறங்கியிருக்கார். ஆமா, மரித்தோரை எழுப்பியிருக்கார். பல அற்புதங்களை கர்த்தர் செய்திருக்கிறார். மோசையை கொண்டு செங்கடலை 2ஆ பிளந்திருக்கிறார். பெரிய அற்புதங்களை தேவன் செய்திருக்கிறார். இவங்க சொல்லுவாங்க, இங்க பாருங்க, இந்த உபத்திரவ காலத்துல அந்தி கிறிஸ்துவுக்கு பயப்படாதீங்க. நம்முடைய கர்த்தர் பாருங்க, இந்த உபத்திரவ காலத்து மனிதர்கள் சொல்வது போல ஏலியன்ஸ் எடுத்துட்டு போகல. உபத்திரவ காலத்துல என்ன சொல்லப்படும்னா, ரகசிய வருகையில காணப்படாம போயிடுவாங்க. பாருங்க, இப்ப நான் பிரசங்கம் பண்ணிக்கிட்டே இருக்கேன், நான் பரிசுத்தமா இருக்கும் பொழுது வருகை இருந்தா நான் பிரசங்கம் பண்ற இது என் ட்ரெஸ் மைத்தி தான் கீழே கலப்ப நான் போயிடுவேன். ஆமா, அந்த மாதிரி நிறைய பேர் போயிடுவாங்க. பரலோகத்தை நோக்கி கர்த்தர் கூட்டிக் கொண்டு போவார். அது ரகசிய வருகை. ஆனா அக்கம் பக்கத்தில் இருக்க என்ன செய்வாங்க தெரியுமா? இல்ல என்ன கடன் வாங்கிட்டு ஓடிவிட்டானா, குடும்பத்தையே காணும். வீடு இருக்கு, கார் இருக்கு, பைக் இருக்கு, எல்லாம் இருக்கு, துணிமணி இருக்கு, நகை இருக்கு, எல்லாம் இங்கதான் இருக்கு. ஆனா ஆட்களை மட்டும் காணும். அப்ப பெருசா ஏதோ கடன் வாங்கிட்டான் போல, கடன் வாங்கிட்டு ஊரை காலி விட்டு ஓடிட்டான் அப்படின்னு. ஆனா அரசாங்கம் என்ன சொல்ல வரும்? அப்ப வரப்போகிற அந்தி கிறிஸ்துவின் அரசாங்கம், ஏலியன்ஸ் நம்முடைய ஜனங்களை எல்லாம் தூக்கி கொண்டு போய்விட்டார்கள், அதனால ஏலியன்ஸுக்கு விரோதமான என்ன செய்வோம்? யுத்தம் பண்ணுவோம் அப்படின்னு. அதுக்குள்ள அதற்கேற்ற ஆயுதங்களை ரெடி பண்ணிடுவாங்க. இப்பவே இருக்கு. இப்பவே ஏலியன்ஸ் வந்தா யுத்தம் பண்ணக்கூடிய ஆயுதங்கள் இப்பவே பல நாடுகள்கிட்ட இருக்கு. பல நாடுகள் பல்லாயிரம் கிலோமீட்டர் தாண்டி அடிக்கிற அணுகுண்டுகளை தயாரிச்சு வச்சிருக்கிறாங்க. இதெல்லாம் எதுக்கு தெரியுமா? பகிரங்க வருகையை எதிர்நோக்கி. அந்தி கிறிஸ்துவின் ஆட்கள் சொல்லுவாங்க, இந்த கைவிடப்பட்டவர்கள் மனம் திரும்பிடக் கூடாது, பயத்துல இயேசு இவர்களை எடுத்துக்கொண்டு போய்விட்டார் அப்படின்னா மனம் திரும்பிடுவான். அதனால ஏலியன்ஸ் எடுத்துட்டு போயிட்டான்னா ஒரு பயம் வரும். அதுக்குதான் நிறைய சினிமாக்கள் இப்ப பாருங்க, ஏலியன்ஸ். ஆமா, ஏலியன்ஸ் கிடையவே கிடையாது. தேவ தூதர்களை தான் அவர்கள் எப்படி வர்ணிக்கிறார்கள்? ஏலியன்ஸ் பைபிள்ல இருக்கு. நீங்க எசேக்கியேல் எல்லாம் வாசித்து பாருங்களேன், தூதர்கள் எப்படி இருப்பாங்க நீங்களே பயந்துருவீங்க. நீங்க தேவ தூதர்களை எப்படி கற்பனை பண்ணி வச்சிருக்கீங்க? நிறைய வீடுகளை நான் அடிக்கடி சொல்லுவேன், குழந்தை மாதிரி 2 ரெக்கையை வச்சுக்கிட்டு அப்படி மேகத்துல பறந்துக்கிட்டு இருக்கிற குழந்தை மாதிரி படம் வரைஞ்சி வச்சிருக்காங்க நிறைய பேர். அப்படி இருக்க மாட்டாங்க. பைபிள் சொல்லுது, வெறும் கண்ணு மட்டும் சுத்தி, ஒரு பெரிய கண்ணும் சுத்தி 1000 கண்ணும் வச்சுக்கிட்டு ஒரு வீல் மாதிரி, ஒரு சக்கரம் மாதிரி, அந்த சக்கரத்துல 2 ரெக்கை, அது பறந்து வந்தா எப்படி இருக்கும்? அது பறந்து போய் போனா எப்படி இருக்கும்? உலகத்தை சொல்றா அந்த ஏலியன்ஸ். வேதம் சொல்லுறது தேவ தூதன் அப்படின்னு. தேவ தூதர்கள் கேருபின் ஒரு மாதிரி இருந்தா சேராபின் ஒரு மாதிரி இருப்பார், மிக்கேல் ஒரு மாதிரி இருந்தா கப்ரியேல். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ரூபத்தை கர்த்தர் கொடுத்திருக்காரு. அந்தந்த ரூபத்தை பார்க்கும்போது ஏலியன்ஸ் மாதிரி உங்க கண்ணுக்கு தெரியுது. தேவ தூதர்கள் அப்படி பறந்து வரும்பொழுது உங்களுக்கே ஆச்சரியமா இருக்கு, என்ன சொல்ல வாரீங்க அப்படின்னு. ஆமா, நீங்க ஏசப்பாவே எப்படி கற்பனை பண்ணி வச்சிருக்கீங்க? சிலுவையில் அடிச்சவனையே கற்பனையில் இருக்காரு அவர். அப்படி சிலுவையில் தொங்கிட்டு இருக்காரு. அவர் ராஜாதி ராஜாவாக, கர்த்தாதி கர்த்தாவாக, எல்லா நாமத்துக்கும் மேலான நாமம் இயேசு என்னும் நாமமாக அவர் உயர்ந்து இருக்கிறார். நீங்க நினைச்சிருக்கீங்களோ? வானம் அவரது சிங்காசனம், பூமி அவரது பாதபடி. அப்ப எவ்வளவு பெரிய கர்த்தர்னு கற்பனை பண்ணி பாருங்க. வானம் அவரது சிங்காசனம், பூமி அவரது பாதபடி. என்னது? அவர் சேர்ல உட்கார்ந்துருக்காரு சிங்காசனத்துல, அவர் கால் வச்சிருக்கிற இடம் இருக்குல்ல, அது பூமி. அப்படிங்க அந்த வானம் அவர் சிங்காசனம், உட்கார்ந்து இருக்கிற சேரு. இப்படி அளந்து பாருங்க, வானத்துக்கும் பூமிக்குள்ள தூரத்தை அளந்து பாருங்க. நமக்கு பல லட்சம் கிலோமீட்டர்.
ஆனா கர்த்தரை பொறுத்த வரைக்கும் பல லட்சம் கிலோமீட்டர் இல்லைங்க, அவருடைய முட்டுக்கும் அவருடைய கரண்டைக்கும் உள்ள தூரம் தான். அவருடைய முட்டுக்கும் அவருடைய பாதத்துக்கும் உள்ள தூரம் தான் வானத்துக்கும் பூமிக்கும் உள்ள தூரம். நமக்கு பல லட்சம் கிலோமீட்டர் தூரம். அவர் எந்திரிச்சு நின்னாருன்னா எப்படி இருப்பாருன்னு யோசித்து பாருங்க. அவர் பாதத்துக்கும் அவர் தலைக்கும் சொல்லல, அவர் பாதத்துக்கும் அவர் முட்டுக்கும் உள்ள தூரம் தான். அவர் சேரல வரும். சேர் அப்படின்னா காலில் கேரல, நீங்க சேர்ல உட்கார்ந்து கற்பனை பண்ணி பாருங்க. நீங்க சேர்ல உட்கார்ந்து பாருங்க, உங்க முட்டு சேருக்கு சீட்டுக்கு கரெக்டா இருக்கும், உங்க பாதம் நீங்க உட்கார தரையில இருக்கும். அப்ப அந்த பாதத்துக்கும் முட்டுக்கும் உள்ள உயரம் தான் வானத்துக்கும் பூமிக்கும் உள்ள உயரம். அப்ப நம்ம ஏசப்பா எந்திரிச்சு நின்னாருன்னு வைங்களேன், அவ்வளவு பெரிய தெய்வம் நம்முடைய தெய்வம். சும்மா கடனுக்கும் காய்ச்சலுக்கும் பயந்து எவ்வளவு தெய்வத்தை நீ மனைவி கொண்டிருக்கிறாய். எல்லா நாமத்துக்கும் மேலான நாமம் இயேசு என்னும் நாமம். சும்மா பயந்துட்டு இந்த ரெண்டு சாட்சிகள் தங்கள் சாட்சிகளை சொல்லி முடித்த பின்பு அவர்களை கொன்று போட ஒரு மிருகம் வரும். அதான் மகா உபத்திரவ காலம். அந்த மகா உபத்திரவ காலத்தை தாங்கவே முடியாது. அந்த உபத்திரவ காலத்திலையும் மகா உபத்திரவ காலத்திலையும் நீங்க இருக்கக்கூடாது என்பதற்காகத்தான் 2000 வருஷமா என்னை போன்ற பல ஊழியர்களை அனுப்பி கர்த்தர் கத்தி கத்தி சொல்ல வைக்கிறார். கண்ணிருந்தும் குருடனாய், காதிருந்தும் செவிடனாய் இருந்து கொண்டிருக்கிறார்கள். வெளிப்படுத்தின விசேஷம் 11ஆம் அதிகாரம் 9 மற்றும் 10, 11 வசனங்களை வாசிங்க. ஜனங்களிலும் கோத்திரங்களிலும் பாஷைக்காரரிலும் ஜாதிகளிலும் உள்ளவர்கள் அவர்களுடைய உடல்களை 3½ நாள் வரைக்கும் பார்ப்பார்கள். அவர்களுடைய உடல்கள் கல்லறைகளில் வைக்க ஒட்டார்கள். கொன்றும், மிருகம் கொன்றும். கொன்ன பிறகு பாடி 2 ரோட்ல தான் கிடக்கும். அடக்கம் பண்ண விட மாட்டாங்க. அவ்விரண்டு தீர்க்கதரிசிகளும் பூமியின் குடிகளை வேதனைப்படுத்தினபடியா. அவங்க வேதனைப்படுத்தினது யார? கர்த்தருடைய பிள்ளைகளையா? இல்ல, அந்தி கிறிஸ்துவின் ஆட்களை. அவர்கள் நிமித்தம் பூமியில் குடியிருக்கிறவர்கள் சந்தோஷப்பட்டு களி கூர்ந்து ஒருவருக்கு ஒருவர் வெகுமதிகளை அனுப்புவாங்க, பரிசு கொடுப்பாங்க. செத்து தொலைஞ்சிட்டாப்பா, எப்படா சாவான்னு காத்துக்கிறேன், செத்துட்டான் செத்துட்டான் செத்துட்டான். அது இன்னைக்கு நடக்க தொடங்குது. உபதிரவம் நடக்க வேண்டியது இன்னைக்கு எப்படி நடக்குது? சில பரிசுத்த ஊழியர்களை அவமதித்து, அவங்க சத்தியத்தை கேட்க விடாம, அவங்கள சபைக்குள்ளே விடாம, அவங்கள விலைக்கு வச்சு ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் பாவம் என்று சொல்லுகிற சத்தியம் உள்ளே நுழைந்து சபையை சீர்கெடுக்கிறது. ஒருத்தர் பரிசுலாம் கொடுப்பாங்க. வெரி குட், இந்த பாருங்க மெசேஜ் பாருங்க எப்படி இருக்கு பாருங்க, சூப்பர், டான்ஸ் ஆடணுமா, நல்லா வேக்க டான்ஸ் ஆடணுமா, லைட்டிங் பாத்தீங்களா, எவ்வளவு கலர்ஃபுல் லைட்டிங், எப்படி இருக்கு பாருங்க, சூப்பரா இருக்கா அப்படின்னு தற்கால குதூகல சந்தோஷத்தை கொடுத்து ஜனங்களை மயங்க வச்சிருப்பாங்க. கண்ணிருந்தும் குருடனாய், காதிருந்தும் செவிடனா. மயக்கத்தில் இருக்கிறவங்க தான் கண்ணும் தெரியாது காதும் கேட்காது. மயக்கத்தை தெளிவிப்பதற்காக அந்த 2 சாட்சிகள் வருவாங்க. இந்த 2 சாட்சிகள் வந்து மயக்கத்தில் இருப்பவர்கள் மயக்கத்தை தெளிவித்து பரலோகத்துக்கு நேராக அவர்களை ஆயத்தப்படுத்துவார்கள். இது மிருகத்துக்கு பிடிக்காம தான் மிருகம் அவர்களை கொல்ல தேவ ஜனமே. என்றாலும் 3½ நாளுக்கு பின்பு தேவனிடத்திலிருந்து ஜீவ ஆவி அவர்களுக்குள் பிரவேசித்தது. அப்போது அவர்கள் கால் ஊன்றி நின்றார்கள். அவர்களை பார்த்தவர்களுக்கு மிகுந்த பயம் உண்டாயிற்று. செத்து கிடக்குறாங்க, முடிக்காங்க, அப்புறமா எந்திரிச்சு நிற்காங்க. செத்து கிடந்தா எந்திரிச்சு ரோட்ல நடந்தா எப்படி இருக்கும்? பயம் வரும்ல. இதைத்தான் இப்போ உள்ள ஜனங்கள் விரும்புறாங்க. எப்படி? நீலாம் சுவிசேஷம் சொன்னா கேட்க மாட்டோம், எவனாவது செத்து போனோம் வந்து சொல்றது. ஆமா, எவனா செத்து போன பரிசுத்தமான வந்து, எப்பா நரகத்தை பார்த்தேன் அப்பா எனக்கு காமிச்சாரு, பரலோகத்தை பார்த்தேன் அப்பா எனக்கு காமிச்சாரு, தயவு செய்து அதுக்கு நீ போயிடாத அப்படின்னு செத்து போனோம் வந்து சொல்லட்டும். அப்ப கேட்போம். லூக்கா 16ஆம் அதிகாரம் 27, 28 வசனங்களை வாசிங்க. அப்படியானால் தகப்பனே, எனக்கு 5 பேர் சகோதரர் உண்டு. அவர்களும் வேதனை உள்ள இந்த இடத்துக்கு வராதபடி அவன் போய் அவர்களுக்கு சாட்சியாக அறிவிக்கும் பொருட்டு நீர் அவனை என் தகப்பன் வீட்டுக்கு அனுப்பும்படி உம்மை வேண்டிக் கொள்கிறேன் என்றான். ஆபிரகாம் அவனை நோக்கி, அவர்களுக்கு மோசேயும் தீர்க்கதரிசிகளும் உண்டு, அவர்களுக்கு
அப்பவே இந்த ஏழை லாசரு பணக்காரன் கதை நீங்க படிச்சிருப்பீங்க பைபிள்ல அந்த அந்த காரியத்தை. அந்த இதுல என்ன சொல்லப்படுது, அந்த பணக்காரன் நரகத்துல கிடக்கான், ஆபிரகாம் பார்த்து கத்துனான், லாசர் விரல தண்ணிக்குள்ள முக்கிய அந்த ஒரு சொட்டு தண்ணியாவது ஊத்துங்கன்னா. அப்ப ஆபிரகாம் என்ன சொல்லுவாரு, அங்கேயும் இங்கே ரொம்ப தூரம்பா வர முடியாதுப்பா, அதெல்லாம் செய்ய முடியாது. அப்ப பரவாயில்ல, நான் தான் நரகத்துக்கு வந்துட்டேன், எங்க அண்ணன் தம்பிமார் இருக்காங்க, அவங்களுக்காக லாசர் அனுப்பி விடுங்க போங்க. இப்ப லாசர் எல்லாரும் பார்த்துருக்காங்கல்ல, அவன் செத்துட்டான்னு எல்லாருக்கும் தெரியும்ல, இப்ப அவனை தீர்க்க அனுப்புங்க கீழே. அவன் போய் எல்லாரும் என்ன செய்யட்டும், சுவிசேஷத்தை சொல்லட்டும், என் அண்ணன் தம்பி மனம் திரும்பட்டும். அப்ப ஆபிரகாம் என்ன சொல்றாரு, பரவாயில்ல பரவாயில்ல, அவனுக்கு பைபிள் கொடுக்கப்பட்டிருக்கு, அவன் கையில பரிசுத்த வேதாகமம் இருக்கிறது, இந்த பரிசுத்த வேதாகமத்தை போதிக்கிற ஊழியக்காரங்க இருக்காங்க, அவர்களுக்கு அவன் செவி கொடுக்கட்டும். அப்பவும் அந்த பணக்காரன் என்ன சொல்றான் பாருங்க, அந்த 30வது வசனம் 31வது வசனத்துல, அதற்கு அவன், அப்படி அல்ல தகப்பனாகிய ஆபிரகாமே, மரித்தோரிலிருந்து ஒருவன் அவர்களிடத்திற்கு போனால் மனம் திரும்புவார்கள் என்றான். அதற்கு அவன், அவர்கள் மோசேக்கும் தீர்க்கதரிசிகளுக்கும் செவி கொடுக்காவிட்டால் மரித்தோரிலிருந்து ஒருவன் எழுந்து போனாலும் நம்ப மாட்டார்கள் என்று சொன்னான் என்றார். ஆம் தேவஜனமே, ஏசப்பாவே திருப்பி வந்து சுவிசேஷத்தை சொன்னார், நம்புற காலம் அல்ல இது. ஆமா, ஏசப்பாவே வந்து சொல்லுவாங்க, அப்ப கூட நம்ப மாட்டான். தேவ தூதர்கள் வந்து சொல்லுவாங்க, அப்ப கூட நம்ப மாட்டான். இந்த சுவிசேஷத்தையே அவன் நம்பலன்னா யார் சொல்லி நம்புவோம்? நீங்களும் நாங்களும் பாக்கியவானும் பாக்கியவதியுமா இருக்கிறோம். உங்களுக்கும் எங்களுக்கும் செவி கொடுக்கவில்லை என்றால் இனி யாருக்கு செவி கொடுப்பார்கள்? தேவஜனமே, இந்த கிருபையின் காலத்துல தேவன் நமக்கு நல்ல சந்தர்ப்பத்தை தந்திருக்கிறார். இந்த நல்ல சந்தர்ப்பத்தை நம்ம காத்துக்கொள்ள வேண்டும், நம்ம பிடித்து கொள்ள வேண்டும். இந்த சந்தர்ப்பத்தை விட்டுறக்கூடாது. கிருபையின் காலம் முடிஞ்சிச்சுன்னா உபத்திரவ காலம் தொடங்கிவிடும். தேவஜனமே, அந்த உபத்திரவ காலத்துக்கு நீங்க பெயரக்கூடாது என்பதற்காகத்தான் கர்த்தர் எங்கள் மூலியமாக உங்களை எச்சரித்துக் கொண்டிருக்கிறார். தேவஜனமே, நீங்க ரட்சிக்கப்பட வேண்டும், மூழ்கி ஞானஸ்நானம் பெற வேண்டும், அபிஷேகம் பெற வேண்டும், ஆத்தும ஆதாயம் செய்ய வேண்டும். இந்த நாளையும் நீங்க செய்ய தொடங்கிட்டீங்கன்னா நீங்க மறுரூப ப்ராசஸ்க்கு ரெடி ஆயிட்டீங்க. நீங்க மறுரூபம் அடைய மாற தொடங்கிட்டீங்க. கர்த்தருடைய வருகை எப்பொழுது இருந்தாலும் நீங்கள் எடுத்துக்கொள்ளப்படுவீர்கள். வெளிப்படுத்துகிற விசேஷம் இந்த 11, 18, 19 தொடர்ச்சியாக அந்த வசனங்களை நம்ம வாசிக்கும் பொழுது, மரித்தோர் நியாய தீர்ப்படைகிறதற்கும் தீர்க்கதரிசிகளாகிய ஊழியக்காரருக்கும் பரிசுத்தவான்களுக்கும் உமது நாமத்தின் மேல் பயபக்தியால் இருந்த சிறியோர் பெரியோருக்கும் பலன் அளிக்கிறதற்கும் பூமியை கெடுத்தவர்களை கெடுக்கிறதற்கும் காலம் வந்தது என்று சொல்லி தேவனை தொழுது கொண்டார்கள். அப்பொழுது பரலோகத்தில் தேவனுடைய ஆலயம் திறக்கப்பட்டது. அவருடைய ஆலயத்திலே அவருடைய உடன்படிக்கையின் பெட்டி காணப்பட்டது. அப்பொழுது மின்னல்களும் சத்தங்களும் இடி முழக்கங்களும் பூமி அதிர்ச்சியும் பெரும் கல்மழையும் உண்டாயின. தேவஜனமே, ரகசிய வருகைக்கும் இங்கே சொல்லப்பட்ட உடன்படிக்கை பெட்டிக்கும் என்ன தொடர்பு இருக்கிறது? பெரிய தொடர்பு இருக்கிறது. இந்த உடன்படிக்கை பெட்டி நேபுகாத்நேச்சார் காலத்துல காணாமல் போன பெட்டி. நேபுகாத்நேச்சாருடைய படை தளபதி வந்து தேவனுடைய ஆலயத்தை கொள்ளையிடும் பொழுது தேவனுடைய ஆலயத்திலே அது மறைந்து. நீங்க வீட்டுல வாசித்துக்கோங்க, 2 ராஜாக்கள் 25 13 15 நேபுகாத்நேச்சாரோட படை தளபதி வந்து ஆலயத்தை கொள்ளையிடுமா. இஸ்ரவேல் ராஜாவை அழித்து ஆலயத்தை கொள்ளையிட்டு தீச்சு கொளித்து போவாங்க. அப்ப எல்லாத்தையும் கொள்ளையடிப்பாங்க, சின்ன கரண்டியை கூட விட மாட்டாங்க. ஏன்னா எல்லாமே தங்கம், செவ்வறு தங்கம், பிளேட்டு உரிச்சுவாங்க. எல்லாம் தங்கத்துல சாலமோன் கட்டிக்கிறாரு. எல்லா தங்கத்தையும் வெண்கலத்தை வெள்ளி இரும்பு ஒன்னையும் விட மாட்டாங்க. ஆலயத்துல இருந்து அத்தனையும் உரிச்சுவாங்க, ஒன்னையும் விட மாட்டாங்க. ஆனா விலையேற பெற்றது உடன்படிக்கை பெட்டி. எல்லாத்தையும் விட விலையேற பெற்றது உடன்படிக்கை பெட்டி. அதை நேபுகாத்நேச்சாரோட தளபதி எடுத்துக்கொண்டு போனதாக சரித்திரத்திலே இல்லை, பைபிளிலே இல்லை. அப்ப அந்த உடன்படிக்கை பெட்டி எங்க போச்சு? இப்போ எங்க இருக்கு? அந்த உடன்படிக்கை பெட்டி வெளிப்பட்டால் கர்த்தருடைய ரகசிய வருகை சீக்கிரம் இருக்கு. இந்த உடன்படிக்கை பெட்டிக்கும் அதற்கும் என்ன தொடர்பு? கர்த்தருக்கு சித்தமானால் அடுத்த வியாழக்கிழமை இந்த உடன்படிக்கை பெட்டியை பத்தி நம்ம பார்ப்போம். அந்த உடன்படிக்கை பெட்டி என்னது? அது வெறும் பொருளா அல்லது மனிதர்களா? அது நீங்களா?
உடன்படிக்கை பெட்டி என்பது நீங்களா நானா, அல்லது வெறும் தங்க பெட்டி அல்லது தங்க உலோகமா? உடன்படிக்கை பெட்டினா என்ன? இந்த உடன்படிக்கை பெட்டிக்கும் கர்த்தருடைய ரகசிய வருகைக்கும் என்ன தொடர்பு இருக்கிறது? அதன் பிறகு உபத்திரவ காலத்துக்கும் அதற்கும் என்ன தொடர்பு இருக்கிறது? பரிசுத்த வேதாகமத்திலே எல்லாவற்றுக்கும் விளக்கம் இருக்கிறது. நீங்க எந்த பைபிள் காலேஜில் படித்தாலும் அந்த விளக்கம் உங்களுக்கு கிடைக்காது. ஆனால் இதை படிங்க, பரிசுத்த வேதாகமத்தை கரைச்சி குடிங்க. பரிசுத்த வேதாகமத்தை நீங்க படிச்சு படிச்சு பாருங்க, பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு ரகசியத்தை வெளிப்படுத்துவார். அடுத்த வாரம் கர்த்தருக்கு சித்தமானால் உடன்படிக்கை பெட்டி எங்க இருக்கு? இப்போ நேபுகாத்நேச்சார் காலத்துல காணாம போன பெட்டி. அவர்கள் கொள்ளையிடும் பொழுது அவங்க கண்ணுக்கு முன்னால கடத்திருக்க முடியாது. ஏன்னா அவங்க கொள்ளையிட்டு சர்ச்சை அடிச்சு இஸ்ரேல் மக்களை துன்புறுத்தி கொண்டு ஒரு யுத்தம் வந்தா என்ன பார்ப்பீங்களே, ஒரு யுத்தம் வந்தா என்ன செய்வாங்க? அந்த நாட்டு மக்களை அழிப்பாங்க, ராஜாக்களை கொள்ளுவார்கள், அங்க இருக்கிற விலையுயர்ந்த பொருட்களை கொள்ளையடிச்சு போயிடுவாங்க. இதுதான் யுத்தம். இப்ப நேபுகாத்நேச்சார் இஸ்ரேலுக்கு விரோதமா யுத்தம் பண்ண வரும்பொழுது எல்லாத்தையும் கொள்ளையடிச்சு போறான், எல்லா மக்களையும் அடிமைப்படுத்தி கூட்டிக்கொண்டு போகிறான், ஆலயத்தையும் கொள்ளையடித்தான், ஒண்ணு கூட விட்டு வைக்கல. அதுல உடன்படிக்கை பெட்டி மட்டும் எழுதல, எங்க போச்சுன்னே எழுதல, யாருக்கும் தெரியாது. ஆனா அது எங்க இருக்கு, அது எப்படி மறைந்து போனது, இப்ப எங்க இருக்கு, இதெல்லாம் வேதாகமத்தில் தெளிவாக எழுதப்பட்டிருக்கிறது. இந்த ரகசியத்தை அறிந்து கொள்ள அடுத்த வியாழக்கிழமை வரை நீங்க காத்திருங்க. ஒவ்வொரு வியாழக்கிழமையும் வருகையின் ரகசியத்தை சொல்லிக் கொண்டு வருகிறோம், பரிசுத்த வேதாகமத்தின் ரகசியத்தை சொல்லிக் கொண்டு வருகிறோம். ஸோ கிருபையும் வருகையும் என்கிற எங்களுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஆல் அப்படிங்கிற அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. நம்ம என்ன வீடியோ போடாலும் உங்களுக்கு வந்து சேரணும். நீங்க இதை போன்ற வீடியோக்களை பார்க்க விரும்பினால் நீங்க தொடர்ந்து பாருங்க. கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பாராக. God bless you, God bless your family. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. இப்போ கூகுள் மீட்லையும் செல்போன்லையும் இருக்கிறவங்க மைக்கை திரும்ப ஆன் பண்ணி உற்சாகமா சந்தோஷமா அங்க இருக்கிறவங்க எல்லாரும் ஆமா சந்தோஷமா உற்சாகமா ஒரு 3 அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். ஆமென் ஆமென். எல்லாத்தையும் செட் பண்ணாம ஆடியோ பின்ன மாட்டாங்க இருக்கேன். அதெல்லாம் ஆடியோ பின்ன மாட்டல, வாய்ஸ் எப்படி வரும், ஆடியோ பின்ன மாட்டல. சரி, எல்லாத்துக்கும் பொருள் வாங்கணும். எடிசிய நம்ம மக்களும் எவ்வளவு அமைதியாக இருக்காங்களே, அனௌன்ஸ் பண்ணி 1 வாரம் ஆக போகுது. இன்னும் ஒருத்தர் வந்து பிரயாசப்படலை. ஒரே ஒரு சகோதரி ஒரு 500 ரூபா கொடுத்தாங்க, பாஸ்டர் மைக் வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லி ஒரு 500 ரூபா கொடுத்தாங்க. அவருடைய கருத்து ஆசீர்வதிக்கட்டும். நமக்கு கட்டாயமாக மைக் வேணும், அதுக்கு தான் ஞாபகம் வரும்ல, டக்குன்னு அதுக்குன்னு ஆமாம் மைக் இருந்தால் டக்குன்னு கனெக்ட் ஆகிருக்கிறது இல்லை. இப்போ இது நம்ம மெனுவலாக ரெடி பண்ணுறோம், அதில் எல்லாத்தையும் ரெடி பண்ண ஆரம்பிச்சேன். சரி, ஸ்தோத்திரம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீங்கள் இந்த ஆடியோ மட்டும் என்ன கேட்குதோ அதை தான் கேட்கணும். சரி, நம்ம ஜெபித்து முடிப்போம். எங்கள் அன்பின் பரமபிதாவே தகப்பனே, இந்த அதிகால ஜெபத்தில் எங்களோடு இணைந்திருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களையும் அந்த பேர் பேராய் சந்தித்து ஆசீர்வதிங்கப்பா. நாங்கள் எல்லாரும் அனுதினமும் மறுரூபம் அடைந்து அப்பா அந்த மகிமையின் மறுரூபத்தில் நாங்கள் எல்லாரும் காணப்பட, வருகையிலே காணப்பட கர்த்தர் கிருபை பாராட்டுங்க. இந்த அதிகால ஜெபத்தில் எங்களோடு இணைந்திருக்கிற ஒரு குடும்பம் கூட கைவிடப்படக்கூடாது இயேசுப்பா. எல்லா ஜனங்களும் வருகையில எடுத்துக்கொள்ளப்பட கிருபை செய்யுங்க, ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. மீன் பெறும் இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் இந்த நாமத்தில் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென் ஆமென் ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென் ஆமென் ஆமென். God bless you, God bless your family. 2 நாளா ஒளி ஜெபமலை ரொம்ப மகிமையா இருந்துச்சு எங்களுக்கு. உங்க எல்லாருக்கும் ஜெபிச்சிருக்கிறோம். கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் ஆசீர்வதிக்கட்டும். God bless you, God bless your family. ஸ்தோத்திரம். எல்லா ஒருத்தருக்கும் ஸ்தோத்திரம் கேளுங்க. ஸ்தோத்திரம். Praise the Lord. Praise the Lord.